நண்பர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் மிகவும் மனமுடைந்து போயிருந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய துயர சம்பவத்தை, அதுவும் தன்னை முன்னிட்டு அவர் பார்த்திருந்திருக்கவே மாட்டார். அரசியல் என்றால் என்ன, பெரும் கூட்டத்தை கூட்டுவது என்றால் என்ன என்பதையெல்லாம் அவர் முதல் முறையாக புரிந்து கொண்டிருந்திருப்பார். மிகப்பெரிய அதிர்ச்சியை அடைந்தார் என்றுதான் கருதுகின்றேன். அதனால்தான் பல நாட்கள் கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் விஜய். எவ்வளவு தூரம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் என்றால், சிலர் அவர் அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான், இப்படிப்பட்ட அரசியலெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று அவர் அரசியலிலிருந்தே விலகி ஓடிவிடுவார் என்று கூட சொன்னார்கள். அப்படி அவர்கள் கூறியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. தங்களுடைய கருத்தைத்தான் சொன்னார்கள். ஆனாலும் அவர்களுடைய கருத்து நம்பும்படியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் விஜய் அவர்கள் அவ்வளவு தூரம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்திருந்தார். அப்படிப்பட்ட மன வருத்தத்திலே அவர் இருந்தார் என்பதனால்தான் அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனத்தை ஒரு பெரிய குற்றமாக நானோ பொதுமக்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் கரூர் சென்று நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லை, இறந்து போனவர்களின் உறவினர்களை சந்திக்கவில்லை என்றெல்லாம் இவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. அது உண்மையா? அவர் அப்படி சென்று சந்திக்கவில்லை என்பது உண்மையா என்று கேட்டால் உண்மைதான். ஆனால் விஜய் அவர்கள் இருந்த மனநிலையிலே அது புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. மேலும் அவர் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நேரத்தில் இருந்தபொழுது அவர் யாரை நம்பி இருந்தாரோ அவர்கள் யாரும் இவருடைய அருகிலேயே வரவில்லை. அது தற்செயலா அல்லது இவர்தான் அப்படி அவர்களை அறிவுறுத்தி இருந்தாரா என்பதெல்லாம் பற்றி சொல்வதற்கில்லை. ஆனாலும் யாரும் அவரிடம் இல்லை. அவர்களை எல்லாம் இப்பொழுதைக்கு ஒதுங்கி நிற்குமாறு விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கவில்லை என்று வைத்துக்கொண்டால், அவர்கள் தன்னுடன் துணை நிற்கவில்லை என்பதும் விஜய் அவர்களை மிகவும் பாதித்திருக்கும். சரி, விஜய் அவர்களால் உடனடியாகத்தான் கரூருக்கு செல்ல முடியவில்லை, சில நாட்கள் கழித்தாவது சென்றிருந்திருக்கலாமே என்று சிலர் கருதினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்து ஓரளவு நியாயமானதுதான். ஆனால் மீண்டும் கரூர் சென்றால் பெரும் கூட்டம் கூடிவிடுமோ, மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று அவர் மிகவும் அஞ்சினார். அப்படித்தான் தெரிகின்றது. இப்படிப்பட்ட அச்சமும் மிகவும் நியாயமானது. பொதுமக்களின் நன்மையையும் பாதுகாப்பையும் முன்னிட்டு ஏற்பட்டிருக்கின்ற அச்சம். இது நல்ல அச்சம் என்றே சொல்லலாம். இதை வைத்து அவர் பயந்தாங்குள்ளி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு தூரம் அச்சப்பட தேவைதானா? அப்படி அச்சப்படுகின்றவர் அரசியலிலே நீடித்து நிலைத்து நிற்பாரா என்றெல்லாம் நாம் வேண்டுமானால் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாமே தவிர, அவர் இருந்த மனநிலையிலே அப்படிப்பட்ட ஓர் அச்சம் நியாயமானதுதான், சரியானதுதான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. இவர் சில நாட்கள் கழித்து கூட கரூர் செல்வதை காவல்துறை அவ்வளவாக விரும்பவில்லை என்றும் தெரிகின்றது. அதையும் மனத்திலே கொள்ள வேண்டியிருக்கின்றது. காவல்துறையின் கருத்தை மீறி அவர் சென்று அங்கு ஏதாவது பெருந்துயர சம்பவம் மறுபடியும் நடந்தால் காவல்துறையும் திமுக அரசாங்கமும் குதி என்று குதிக்கும். நாங்கள் எவ்வளவோ எச்சரித்தும் இவர் கேட்காமல் சென்றார். என்ன நடந்தது, அதன் விளைவாக என்ன நடந்தது என்பதை பாருங்கள். இவர்களுக்கு மக்களின் பாதுகாப்பிலே, குறிப்பாக தன்னுடைய ரசிகர்களின் தொண்டர்களின் பாதுகாப்பிலே கூட எந்த விதமான அக்கறையும் இல்லை என்றெல்லாம் கிளப்பிவிட்டிருப்பார்கள். அதையெல்லாம் பொதுமக்களும் நம்பி இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு பெருத்த அபாயம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், அந்த துயர சம்பவத்துக்கு எல்லோரும் வருந்துகின்ற அதே வேளையிலே யாரும் விஜயை குற்றம் சாட்டவில்லை. என்ன செய்வது, அரசியல் அனுபவம் போதாது, கூட்டங்களை நிர்வகிக்கின்ற திறமை போதாது, முதல் முறையாக அரசியலுக்கு வந்திருக்கின்றார் என்றெல்லாம் சால்ஜாப்பு கூட சொல்லவில்லை. கரூர் சம்பவத்துக்கு முன்பு அவரை எப்படி ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அதே மனநிலையிலே தான் இப்பொழுதும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பிரபலமாக, ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படி இருந்தாலும் சிறிது சிறிதாக தன்னுடைய மனநிலை தெளிய பெற்றார் விஜய். அவருடைய மன உறுதி அதிகப்பட்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம். சில சமயங்களிலே இப்படி ஆகிவிடுவது உண்டு. எதிர்பாராத ஒரு விபத்து, பொதுவாக நம்மை நிலைகுலைய செய்ய வைக்கின்ற ஒரு விபத்து, அதற்கு மாறாக நம்மை நிலைகுலைய வைப்பதற்கு பதிலாக நம்முடைய மன உறுதியை அதிகப்படுத்திவிடும். விஜய் விஷயத்திலும் அப்படித்தான் நடந்திருக்கின்றது. அவருடைய மன உறுதி முன்பை விட இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது என்று தான் நான் கருதுகின்றேன். பல நாட்கள் மன வருத்தத்திலே இருந்து நடந்த விஷயங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் அசை போட்டு சிந்தித்து அவருடைய மன முதிர்ச்சி, மெச்சூரிட்டி அதிகம் ஆகி இருக்கின்றது என்றும் கருதுகின்றேன். அதனால் அவருடைய மன தெளிவும்
கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அதிகரித்து இருக்கின்றது. தவேக கட்சியின் பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானங்கள் இதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அந்த தீர்மானங்களிலே சில விஷயங்களை மிக மிக தெளிவுபட எடுத்துரைத்திருக்கின்றார் விஜய். ஒன்று, திமுக அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் என்பதிலே என்கின்ற அவருடைய கருத்திலே எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை அவரை பயமுறுத்தி விடலாம் என்று திமுக நினைத்திருந்தால் அந்த நினைப்பு உண்மையாகப் போவது இல்லை, பலிக்கப் போவது இல்லை. இதை மிக நன்றாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார் விஜய். அரசியலில் இருந்தே அவர் விலகி விடுவார் என்று கூறியவர்களின் பேச்சையெல்லாம் பொய்யாக்கிவிட்டு அரசியலிலே தான் இருக்கின்றேன், தொடர்ந்து இருக்கின்றேன், தொடர்ந்து இருப்பேன், முன்னே காட்டிலும் அதிக வலிமையோடு இருப்பேன் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இரண்டாவதாக, தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர் தெளிவாக எடுத்து உரைத்திருக்கின்றார். ஆக யாருக்கும் எந்த கட்சிக்கும் அவர் பக்கவாத்தியம் வாசிக்கப் போவதில்லை. பிளேயிங் த செகண்ட் ஃபிடில் என்பார்களே, அப்படி இரண்டாவது ஆளாக அவர் வயலின் வாசித்து கொண்டு உட்கார்ந்திருக்கப் போவது இல்லை. எனவே 3, அவர் எந்த கூட்டணியிலையும் சேரப்போவது இல்லை. அவர் ஒரு கூட்டணி அமைப்பார் அல்லது அமைக்கலாம். அப்படி அமைக்கும் பொழுது அது அவருடைய தலைமையிலான தவேகாவின் தலைமையிலான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்குமே தவிர இன்னொருவரின் தலைமையிலான கூட்டணியிலே அவர் சேரப்போவது இல்லை. சுருக்கமாக சொன்னால், அவருடைய தொண்டர்களிலே மற்றும் நிர்வாகிகளிலே பலர் கூறியிருக்கின்றார்களே, இன்னொருவரை முதல் அமைச்சராக்குவதற்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை என்று அந்த கூற்றை மெய்ப்பித்திருக்கின்றார் விஜய். எனவே கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் கூறவில்லை என்கின்ற பொழுதிலும், தவேகா ஒரு கூட்டணியிலே இருந்தால் அந்த கூட்டணி தவேகாவின் தலைமையிலே ஆன ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். மற்றும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அவர் அமைக்கும் பொழுது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற தன்னுடைய கருத்தை பல நாட்கள் முன்பே அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஆட்சியை பிடித்தால் பாஜகவை போலவே அவரும் நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது பாஜக அறுதி பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை பெற்றிருந்த போதிலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்களித்தது. அப்படித்தான் தவேகாவும் நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். இதன் மூலம் தவேகா தங்களுடன் சேரும், தங்களுடைய கூட்டணியிலே சேரும் என்று யார் யாரெல்லாம் சொல்லிவிட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களின் வாய்களை நிரந்தரமாக அடைத்து விட்டார் விஜய். வெற்றி கிடைக்குமோ தோல்விதான் கிடைக்குமோ, இப்பொழுதைக்கு இது சரியான அணுகுமுறை என்று தான் நான் கருதுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டைத்தான் அண்ணாமலை அவர்கள் பாஜக விஷயத்திலே வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அந்த கட்சி அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஒரு திராவிட கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று கூறுவதிலே எந்த பொருளும் இல்லை என்பது அண்ணாமலையின் அபிப்பிராயம். அது சரியான அபிப்பிராயமும் கூட. அந்த ஒரு நிலைப்பாட்டை சரியாக கையில் எடுத்திருக்கின்றார் விஜய். அரசியல் ரீதியாக இது நிச்சயமாக பலனளிக்கும் என்று கூறிவிட முடியாது. ஆனாலும் தன்னுடைய நிலைப்பாட்டிலே அவர் உறுதியாக இருக்கின்றார், சீமானை போல. அந்த வகையிலே இந்த நிலைப்பாடு பாராட்டுக்குரியது தான் என்று கருதுகின்றேன். மேலும் அந்த பொதுக்குழுவின் தீர்மானத்தின்படி கூட்டணி என்று ஏற்பட்டால், தவேகாவின் தலைமையிலே ஒரு கூட்டணி என்று ஏற்பட்டால் யார் யாரையெல்லாம் சேர்த்து கொள்வது, யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்குவது என்பதையெல்லாம் விஜயே தீர்மானிப்பார். அதற்கான முழு அதிகாரமும் முழு உரிமையும் அவருக்கு இந்த பொதுக்குழுவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் ஒரு சரியான முடிவாகத்தான் நான் பார்க்கின்றேன். கூட்டணி கணக்குகளை எல்லாம் அவர் சரியாக கையாள்வார் என்றும் எதிர்பார்க்கின்றேன். அந்த விஷயங்களிலே எல்லாம் தன்னுடைய கட்சியிலேயே இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்திலே வைப்பார் என்றும் நினைக்கின்றேன். அதாவது அவர்களையெல்லாம் கலந்து ஆலோசிப்பார், தேவையான முடிவை அவரை தான் எடுப்பார். அவர்கள் அந்த மூத்த நிர்வாகிகள் அளவுக்கு அதிகமாக மூக்கை நுழைப்பதை விஜய் அனுமதிக்க மாட்டார் என்று தான் நம்புகின்றேன். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு அவர் செயல்படுவார். ஆனால் திருமாவளவனின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் கூட்டணி கட்சியாக சேர்த்து கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து, விருப்பம். ஏனென்றால் அண்மை காலத்திலே விசிகாவின் பெயர் மிகவும் கெட்டு போயிருக்கின்றது. அடாவடித்தனம் மிகவும் அதிகமாகிவிட்டது. மற்றபடி காங்கிரஸோ இடதுசாரி கட்சிகளோ வந்தால் வரவேற்கலாம்.
வரவேற்பார் என்றும் நினைக்கின்றேன். திமுக என்கின்ற கட்சி எவ்வளவு மோசமான கட்சி, திமுகவின் ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த பக்கம் அதிமுகவை பார்த்தால் எடப்பாடியின் தலைமையிலே அந்த கட்சி நாளுக்கு நாள் வலிமை குறைந்து கொண்டே வருகின்றது. வெளியேறிய அல்லது வெளியேற்றப்பட்ட ஒவ்வொருவர் மூலமும் ஓரளவு சில சதவீத புள்ளிகள் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை எழுந்து கொண்டிருக்கின்றது அதிமுக. செங்கோட்டையன் வெளியேறிய பிறகு அதிமுகவின் வாக்கு சதவீதம் இப்பொழுது சுமார் 16% தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது தோராயமான குத்துமதிப்பான கருத்து தான். யாரிடமும் நான் சர்வே எதுவும் நடத்திவிடவில்லை. இதற்கு முன்னால் என்னவெல்லாம் நடந்தது என்பதையெல்லாம் வைத்து பார்த்து இந்த அனுமானத்துக்கு வந்திருக்கின்றேன். எனவே என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னவென்றால், எதிர்காலத்திலே விஜய் அவர்களின் தலைமையிலே இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் மற்றும் அண்ணாமலையின் தலைமையிலே இருக்கின்ற, அதாவது அண்ணாமலையை முதலமைச்சராக கொண்ட பாஜக என்கின்ற 2 கட்சிகளிடையே போட்டி இருக்க வேண்டும். ஒரு கட்சி ஆட்சியிலே அமர்ந்திருக்கும், இன்னொரு கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும். மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது பெரும் அதிருப்தி ஏற்பட்டால் தாவேகா போய் பாஜக வரும், அல்லது பாஜக போய் தாவேகா வரும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு நிலைமையை நான் விரும்புகின்றேன். அதுதான் நடக்க வேண்டும், அதுதான் தமிழகத்துக்கு நல்லது என்றும் நம்புகின்றேன். ஆனால் அப்படி நடப்பதற்கு முன்பு விஜய் அவர்கள் இன்னும் வலிமையோடு தன்னைத்தானே நன்கு தகவு அமைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஒரு தலைவராக தகவு அமைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. உதாரணமாக கிறிஸ்தவ மத மாற்றும் அமைப்புகளின் பிடியிலே அவர் இருக்கின்றார் என்கின்ற ஒரு கருத்து மக்களிடையே இருக்கின்றது. அது இல்லை, அப்படி இல்லை, நான் யார் பிடியிலும் இல்லை என்பதை அவர் இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அவர்கள் வாய்க்கு வந்ததை சொல்லிக் கொண்டிருந்தால் அதை பற்றியெல்லாம் விஜய் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி ஒரு கருத்து இருப்பதால், மக்களிலே சிலரிடமாவது இருப்பதால், அந்த கருத்தை பற்றி மறைமுகமாகவாவது விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தி விடுவது நல்லது, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு உதவும் என்று கருதுகின்றேன். ஆந்திராவிலே ஜெகன் ரெட்டி அவர்களை பற்றி அப்படி ஒரு கருத்து இருந்தது என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலும் தன்னுடைய கட்சியின் கொள்கைகள், உதாரணமாக பொருளாதார கொள்கைகள் மற்றும் அவற்றையெல்லாம் எப்படி அவர் நடைமுறைப்படுத்தப் போகின்றார் என்பதற்கான செயல் திட்டம், அஜெண்டா, இவற்றையெல்லாம் விஜய் அவர்கள் இன்னும் நன்றாக தெளிவுபடுத்த வேண்டும். இலவசங்கள் மீது அவருடைய பார்வை என்ன? சீமான் தன்னுடைய பார்வையை மிக மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார். அதை போலவே விஜய்க்கு அதே கருத்து இருக்கலாம், அல்லது மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அது என்ன? பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் கொடுக்க போகின்ற முக்கியத்துவம் என்ன? அதற்கு, அப்படிப்பட்ட முன்னேற்றத்துக்கு அவர் கையாளப் போகும் நடைமுறைகள் என்ன? இலவசங்களா, வளர்ச்சியா என்கின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால் அவருடைய கவனம் எந்த திசையிலே இருக்கப் போகின்றது போன்றவற்றையெல்லாம் அவர் நன்றாக தெளிவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. பொருளாதாரம் தாண்டி மதுவினாலும் கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களாலும் தமிழகம் நாசமாக போய்கொண்டிருக்கின்றதே, அதிலிருந்து எல்லாம் தமிழகத்தை அவர் எப்படி மீட்டு எடுக்கப் போகின்றார்? பீகாரிலே நிதிஷ்குமார் செய்ததே போல மது விலக்கு என்று அவர் கொண்டு வந்து விட்டால் தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் வேண்டுமே, அந்த வருமானத்தை இவர் எப்படி ஈட்டப் போகின்றார்? செலவினங்களை எப்படி சமாளிக்கப் போகின்றார் என்பதையெல்லாம் கூட அவர் தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி விஷயங்களிலே அவர் மக்களிடையே தெளிவுபடுத்துவதை விடுங்கள், இதற்கான தெளிவு, என்ன செய்ய போகின்றோம் என்பதற்கான தெளிவு அவருடைய மனத்திலேயே இருக்கின்றதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. இதற்கு காரணம், ஓர் அரசியல் தலைவராக, மக்கள் தலைவராக மட்டுமே அவர் தன்னை மக்கள் முன்னே நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு தலைவர் மட்டுமல்ல, சிறந்த நிர்வாகியும் கூட என்கின்ற நம்பிக்கையை அவர் மக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இதையெல்லாம் கூறுகின்றேன். இதனாலெல்லாம் தான் அவர் தன்னைத்தானே இன்னும் தகவமைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது என்பதையும் எடுத்து கூறினேன். ஆனால் விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்களாகவே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் கடன் சுமை வரப்போகின்ற அரசாங்கத்தை வாட்டி வதைக்கப் போகின்றது. அதை சரி செய்வதற்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமையிலே தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது இந்த திமுக அரசாங்கம். எனவே அண்ணாமலை அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி,
இந்த விஷயத்தை மக்கள் முன்னாலே வெளிப்படையாக எடுத்துரைத்து நல்ல முயற்சிகளை நிச்சயம் செய்வோம், ஆனால் சிறிது காலமாகும் என்று கூறி, ஆனால் ஒழுங்கான செயல் திட்டத்தை வைத்துக்கொண்டு அதன்படி செயல்படுவது நல்லது. உண்மை எதுவோ அதை நாம் எதிர்கொண்டுதான் தீர வேண்டும், ஓடி ஒளிய முடியாது. எனிவே, விஜயின் தாவேக வெர்சஸ் அண்ணாமலையை முதல்வராக கொண்ட பாஜக என்பது என்னுடைய விருப்பம், எதிர்காலத்துக்கான விருப்பம், விஷஃபுல் திங்கிங் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். உண்மையிலே என்ன நடக்கப் போகின்றது என்பதை இறைவன் ஒருவரே அறிவார். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.